உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்கள், பூர்வீகம் சம்பந்தமான தொல்லைகள் அனைத்துமே தீரும். குழந்தைகள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். குழந்தைகளுக்கு தேவையான விஷயத்தை வந்து நீங்க செஞ்சு கொடுத்துட்டே இருங்க. குழந்தைகளுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். குரு பகவானுடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் பதிகின்றது. அவருடைய 7ஆம் பார்வை லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் பதிகின்றது. குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீதே பதிகின்றது. மிக மிக சிறப்பு. ராசி அதிபதி, அதுவும் உச்சம் பெற்ற ராசி அதிபதி வந்து இப்போதைக்கு உங்களுடைய ராசி மீது பதிகிறதுனால இப்போ ராசி மீது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு. அதன் மூலமாக சிறு சிறு தொல்லைகள், பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். அது எல்லாமே இனிமேல் தீரப்போகுது. மீனராசிக்காரங்களுக்கு தொழில லாபங்கள் அதிகரிக்கும். பாக்கியஸ்தானங்கள் இந்த டயத்தில் மீனராசிக்காரங்க திருமணம் தொடர்பான விஷயங்களை முயற்சிகள் பண்ணுங்க. தாராளமாக திருமணம் கூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தந்தை வந்து உங்களுடைய தொழிலுக்கு மிகப்பெரிய உதவிகரமாக இருப்பார். தந்தையினுடைய அட்வைஸ் வந்து இந்த டயத்தில் கேட்டுக்கோங்க. லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் பதிகிறதுனால உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கு நீங்க தேவையான நல்ல நல்ல விஷயத்தை